power throughout. I see the stars. Thy power throughout. I see the stars. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களுக்கு எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆண்டுடைய செய்திக்கு நாம் கடந்து செல்வோம். தியானத்துக்கென்று எடுத்துக்கொண்ட வேத வசனம் சங்கீதம் 18ஆம் சங்கீதம் 2ஆம் வசனம். கர்த்தர் என் கண்மலையாயிருக்கிறார். அருமையான தேவ ஜனமே, ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிறவர்களுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கண்மலையாகவே இருக்கிறார். சங்கீதம் 89ஆம் சங்கீதம் 26ஆம் வசனம் சொல்கிறது, அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், என்னை பிதா என்று சொல்லுவான், என் தேவன் என்று சொல்லுவான், என் ரட்சிப்பின் கண்மலை என்று சொல்லுவான் என்று சொல்லி தாவீதை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. அருமையான தேவஜனமே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு கண்மலையாக இருக்கிறார். ரட்சிப்பின் கண்மலையாக ஆண்டவர் இருக்கிறார். சங்கீதம் 22ஆம் சங்கீதம் 47ஆம் வசனத்திலே வாசிக்கும் போது, என் ரட்சிப்பின் கண்மலையாகிய தேவன் உயர்ந்திருப்பாராக என்று தாவீது சொல்வதை நாம் பார்க்கிறோம். அன்பான தேவஜனமே, நமக்கு ஒரு ரட்சிப்பின் கண்மலை உண்டு. துன்பத்தில் துயரத்தில் நம்மை காப்பாற்ற ரட்சிப்பின் கண்மலையாக தேவன் நமக்கு இருக்கிறார். பிரியமானவர்களே, 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக சாத்தான் இந்த மலையை அசைக்க முயற்சி செய்தான், ஆனால் முடியவில்லை. அல்லேலூயா! ரட்சிப்பின் கண்மலையாகிய இயேசு சொல்கிறார். சங்கீதம் 50ஆம் சங்கீதம் 15ஆம் வசனத்திலே, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன் என்று சொல்கிறார். அருமையான தேவஜனமே, ரட்சிப்பின் கண்மலையாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் ஆபத்தில் நோக்கி கூப்பிடும் போது ஆண்டவர் நம்மை ரட்சிக்கிற தேவனாக இருக்கிறார். பிரியமானவர்களே, பரிசுத்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 30-31 வாசித்து பாருங்கள். பேதுரு கடலில் அமிழ்ந்த போது ஆண்டவராகிய இயேசுவை நோக்கி கூப்பிட்டான். ஆண்டவரே என்னை ரட்சியும் என்று சொல்லி கூப்பிட்ட போது ஆண்டவர் தன் கரங்களை நீட்டி அவனை அந்த கடலின் ஆழத்திலிருந்து பேதுருவை தூக்கி எடுத்ததை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, என் அருமையான தேவஜனமே, இந்த நாளில் ஆண்டவருடைய சத்தியத்தை கேட்டுக்கொண்ட உன்னுடைய வாழ்க்கையில ஆண்டவர் உன்னையும் கூட துயரத்திலிருந்து அமிழ்ந்து போகாதபடி ஆண்டவர் உன்னை தூக்கி எடுப்பார். இரண்டாவது சங்கீதம் 94ஆம் சங்கீதம் 22ஆம் வசனம் சொல்கிறது, என் தேவன் நான் நம்பியிருக்கிற கண்மலையாய் இருக்கிறார். அருமையான தேவஜனமே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ரட்சிப்பின் கண்மலையை மட்டுமல்ல பிரியமானவர்களே, அவர் நம்பிக்கையின் கண்மலையாக இருக்கிறான்னு சொல்லி வேதத்தை நாம் வாசிக்கிறோம். உலகத்தார் சொல்வார்கள், பிடிச்சாலும் புளியாங்கொம்பை பிடிக்க வேண்டும் என்று சொல்வார்கள். ஆனால் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதைவிட உறுதியான கண்மலையாக நமக்கு இருக்கிறார். பிரியமானவர்களே, ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை உங்கள் நம்பிக்கையின் கண்மலையாக கொள்ளுங்கள். பிரியமானவர்களே, தாவீதுடைய வாழ்க்கையிலே எவ்வளவு நெருக்கங்கள் வந்தது. பிரியமானவர்களே, எவ்வளவு உபத்திரத்தை அவன் சந்தித்தான். மகன் அப்சலோம் மூலமாகவும் மாமனார் மூலமாகவும் தாவீதுக்கு அநேக உபத்திரங்கள் வந்தது. பிரியமானவர்களே, தாவீதை ஒன்றுமே செய்ய முடியவில்லை. காரணம், அவன் நம்பிக்கையின் கண்மலையாகிய கர்த்தரை அவன் நம்பியிருந்ததால தாவீதை ஆண்டவர் கைவிடவில்லை. பிரியமானவர்களே, அருமையான தேவஜனமே, உங்கள் பாரங்கள், கவலைகள், பிரச்சனைகள், கடன் பிரச்சனைகள் சகலத்தையும் கர்த்தருடைய பாதத்தில் வையுங்கள். பிரியமானவர்களே, நம்பிக்கையின் கண்மலையாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை கைவிட மாட்டார். அடுத்ததாக சங்கீதம் 61ஆம் சங்கீதம் 2ஆம் வசனத்தை நாம் பார்க்கும்போது வேதம் சொல்கிறது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எட்டாத உயரமான கண்மலையாக இருக்கிறான்னு சொல்லி தாவீது சொல்வதை நாம் பார்க்கிறோம். ராக் ஆஃப் அயர். என் அருமையான தேவஜனமே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு பாதுகாப்பு அளிக்கும் கண்மலையாக இருக்கிறார். பிரியமானவர்களே, சாத்தான் நம்மை எட்டாதபடி ஆண்டவர் நம்மை உயரமான கண்மலையிலே நம்மை பாதுகாத்து வருகிறார். பிரியமானவர்களே, சங்கீதம் 96ஆம் சங்கீதம் 3ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது வேதம் சொல்கிறது, கர்த்தர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார்னு சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். சங்கீதம் 91ஆம் சங்கீதம் 9-10 வரையில் வாசித்து பாருங்கள். கர்த்தரே உனக்கு அடைக்கலமானவர், உன்னதமான கர்த்தரை உனக்கு தாபரமாக கொண்டாய், ஆகையால்
பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது என்று சொல்லி ஆண்டவர் சொல்வதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலே, இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சகல அதிகாரமும் நான் உங்களுக்கு கொடுக்கிறேன், ஒன்று உங்களை சேதப்படுத்தாது என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். எனக்கு அன்பானவர்களே, சாத்தான் உங்களை ஒரு சமயம் எட்ட முயற்சிக்கலாம், உங்களை அழிக்க முயற்சிக்கலாம் பிரியமானவர்களே. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை எட்டாத உயரமான கண்மலையிலே அவர் உங்களை வைத்து உங்களை பாதுகாப்பார். அடுத்ததாக ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நாம் பார்க்கும்போது, கர்த்தர் நமக்கு பலனாகிய கண்மலையாக இருக்கிற பிரியமானவர்களே, ராக் ஆஃப் ஸ்ட்ரென்த் என்று சொல்லி ஆங்கிலத்தில் எழுதப்பட்டுகிறது. 2 சாமுவேல் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 33லிருந்து 35 வரையில் வாசிக்கும் பொழுது, இங்கு தாவீது ஒரு விசுவாச அறிக்கையை சொல்கிறான். தேவன் நமக்கு பலத்த அரணானவர், அவர் என் கால்களை மான்கால்களுடைய கால்களை போல் ஆக்குவார், வெண்கல வில்லும் என் பயங்களால் வளையும்படி செய்வார் என்று சொல்லி தாவீது சொல்வதை நாம் பார்க்கிறோம். அருமையான தேவஜனமே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு பலனாகிய கண்மலையாக இருக்கிறார். சங்கீதம் 28:8 நாம் வாசிக்கிறோம், கர்த்தர் நம்முடைய பலன். சங்கீதம் 46ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம் சொல்கிறது, தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனுமானவன் சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். சங்கீதம் 29ஆம் சங்கீதம் 21 நாம் பார்க்கும்போது, தாவீதுக்கு ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தம், என் கை தாவீதோடு உறுதியாயிருக்கும், என் பயம் அவனை பலப்படுத்தும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். அன்பான தேவஜனமே, உங்கள் பலவீனத்தில் வியாதியில் ஆண்டவர் ஒரு சமயம் இந்த கொரோனா போன்ற வியாதியை கண்டு நீங்கள் பயந்த சூழ்நிலையில் இருக்கலாம் பிரியமானவர்களே, ஆனால் பலனாகிய கண்மலை உங்களை பலப்படுத்துவார். ஆமென், ஹல்லேலூயா. இந்த நாளிலே ஆண்டவர் உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார் பிரியமானவர்களே. கடைசியாக நாம் பார்க்கும்போது 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் இவ்விதமாக சொல்கிறது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாகம் தீர்க்கும் கண்மலை பிரியமானவர்களே, ராக் ஆஃப் லிவிங் வாட்டர் என்று சொல்ல ஆங்கிலத்தில் எழுதப்பட்டுகிறது. என் அருமையான தேவஜனமே, ஆண்டவருடைய வார்த்தையை தொலைக்காட்சியின் மூலியமாக கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில உங்கள் ஆவிக்குரிய தாகத்தை ஆண்டவர் தீர்ப்பார். இந்த நாளில என்னாகமம் 20ஆம் அதிகாரம் 8லிருந்து 11 வசனத்தை வாசித்து பாருங்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்திலே அலைந்து திரிந்த போது இஸ்ரவேல் ஜனங்களின் தாகத்தை ஆண்டவர் கண்மலையிலிருந்து புறப்பட பண்ணி அவர்கள் தாகத்தை தீர்த்தார் பிரியமானவர்களே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் ஜீவ தண்ணீராக இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. யோவான் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் நாம் பார்க்கிறோம், சமாரிய ஸ்திரியின் தாகத்தை தீர்த்தார். யோவான் 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் சொல்கிறது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார், நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலம் தாகம் உண்டாகாது, நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய காலமாய் ஊறுகிற நீரூற்றாய் இருக்கும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். பரிசுத்த ஆவியாகிய ஜீவ தண்ணீர் நம்முடைய வாழ்க்கையிலே ஆவிக்குரிய தாகத்தை தீர்க்கும் பிரியமானவர்களே, நம்மை சாட்சியாக மாற்றுவார் பிரியமானவர்களே. பேசுகிற என்னுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரை அறியாத காலத்திலே, வாலிபனாக இருந்த காலத்திலே பாவம் என்னை மேற்கொண்டது பிரியமானவர்களே. ஆனால் 1977ஆம் ஆண்டு நான் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்த பிறகு, ஆண்டவரே இந்த பரிசுத்தாவின் வல்லமையை தாரும், அந்த ஜீவ தண்ணீரை எனக்கு தாரும் என்று சொல்லி ஆண்டவரத்தில் நான் ஜெபித்த போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னை பரிசுத்தாவியால் நிரப்பினார் பிரியமானவர்களே. இந்த பரிசுத்தாவின் பலத்தினாலே ஆண்டவருடைய சத்தியத்தை அறிவிக்க முடியாக தேவன் கிருபை செய்தார் பிரியமானவர்களே. என் அருமையான தேவஜனமே, ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில் கூட ஆண்டவர் உங்களுக்கு அந்த ஜீவ தண்ணீரை கொடுத்து ஆண்டவர் உங்களை பலப்படுத்துவார். இந்த நாளிலே கண்மலையாக இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்ட தெய்வம் என்பதை நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். தேவன் நமக்கு ரட்சிப்பின் கண்மலையாக இருக்கிறார். தேவன் நமக்கு நம்பிக்கையின் கண்மலையாக இருக்கிறார். தேவன் நமக்கு பாதுகாப்பு அளிக்கும் உயரமான கண்மலையாக இருக்கிறார். தேவன் நமக்கு பலனாகிய கண்மலையாக இருக்கிறார். தேவன் நமக்கு தாகம் தீர்க்கும் கண்மலையாக இருக்கிறார். கண்மலையாகிய இயேசு கிறிஸ்து இந்த நாளிலே தொலைக்காட்சியின் மூலமாக உங்களை அழைக்கிறார். நம் கண்களை மூடி ஆண்டவர் நோக்கி நாம் ஜெபிப்போம். கண்மலையாகிய இயேசு கிறிஸ்து உங்கள் துக்கத்தை மாற்றுவார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்து விடும்.
கலங்காதே மகனே, கலங்காதே மகளே, கலங்காதே மகனே, கலங்காதே மகளே. நம் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார். கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்து விடு. கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்து விடு. கர்த்தர் புதிதன செய்திடுவார், இன்றே நீ காண்பாய். கர்த்தர் புதிதன செய்திடுவார், இன்றே நீ காண்பாய், இன்றே நீ காண்பாய். கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். நம் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார். நொறுங்குண்ட இதயம் தேற்றுகின்றார், உடைந்த உள்ளம் தாங்குகிறார். நொறுங்குண்ட இதயம் தேற்றுகிறார், உடைந்த உள்ளம் தாங்குகிறார். காயங்கள் அனைத்தையும் கட்டுகிறார், கண்ணீர் துடைக்கிறார். காயங்கள் அனைத்தையும் கட்டுகிறார், கண்ணீர் துடைக்கிறார். உன் கண்ணீர் துடைக்கிறார். கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். நம் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார். திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விடமாட்டார். திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விடமாட்டார். தாங்கிட பலம் தருவார், தப்பி செல்ல வழி செய்வார். தாங்கிட பலம் தருவார், தப்பி செல்ல வழி செய்வார். நீ தப்பி செல்ல வழி செய்வார். கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். நம் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார். மகா இரக்கமுள்ள எங்கள் தேவனே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், 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 ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, இந்த நாளிலே நீர் எங்களுக்கு கண்மலையாக இருக்கிறீர்னு சொல்லி ஆண்டவரே உம்முடைய சத்தியத்தை நாங்கள் தியானித்தோம். அப்பா ஆண்டவரே, நீர் எங்களுக்கு ரட்சிப்பின் கண்மலையாக இருக்கிறப்பா, நீர் எங்களுக்கு நம்பிக்கையின் கண்மலையாக இருக்கிறப்பா, நீர் எங்களுக்கு பாதுகாப்பு அளிக்கும் கண்மலையாக இருக்கிறப்பா, நீர் எங்களுக்கு பலன் கொடுக்கிற கண்மலையாக இருக்கிறப்பா, நீர் எங்களுடைய ஆண்டவரே தாகத்தை தீர்க்கக்கூடிய ஆண்டவரே ஜீவ தண்ணீராகிய கண்மலையாக இருக்கிறப்பா. உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலப்பா கண்ணீரோடு வியாகுலத்தோடு உபத்திரத்தோடு உம்முடைய வார்த்தையை யாராவது கேட்டுக்கொண்டிருந்தால் அவர்களை நீர் பலப்படுத்தும் அப்பா. அவருடைய வாழ்க்கையில் இருக்க கண்ணீரை துடையும் அப்பா. அவருடைய வியாதிகளை சுகமாக்கும் அப்பா. பலவீனத்திலிருந்து அவர்களுக்கு விடுதலை தாரும் அப்பா. ஆண்டவரை சாத்தான் மூலமாக ஒரு சமயம் பயத்தோடு இருப்பார்களானால் அவர்களை இந்த நாளிலே பலப்படுத்துகிற தேவன், பலனாகிய கண்மணியாகிய தேவன் ஒவ்வொருவரையும் பலப்படுத்த முடியாமல் சமத்தை நாங்கள் ஜெபிக்கிறேன். சத்தியத்தை கேட்டு ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் அப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே,
ஆமென். தொடர்பு கொள்ள வேண்டிய எங்கள் முகவரி: பாஸ்டர் விங்ஸ்டன் ஜேம்ஸ் எம் டிவினிட்டி, ஜீசஸ் காஸ்பல் மிஷன், இடம் 1/20, நியூ பெத்தானியா நகர், 3rd ஸ்ட்ரீட், ராமாபுரம், சென்னை 600089. செல் நம்பர் 9962966097.